தீபிகா, இன்று முதலமைச்சர் விஜய் தலைமையில் முதன்முறையாக அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் தொகுதி மறுவரையறை மசோதா தொடர்பாக தமிழகத்தில் உள்ள எம்பிக்களின் முடிவை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் தமிழக வெற்றிக் கழக அரசு ஈடுபட்டிருக்கிறது. இதற்கு அனைத்து காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிய பிறகுதான் இந்த தொகுதி மறுவரையறை மசோதா நடைபெற்றால் திமுக பங்கேற்கும் என நேற்று அறிவித்திருந்த சூழ்நிலையில் இப்போது அதிகாரபூர்வமாக திமுக பங்கேற்காது அனைத்து கட்சி கூட்டத்தில் என்று அறிவித்திருக்கிறது. திமுகவின் மூத்த எம்பியான தூத்துக்குடி தொகுதி எம்பியான கனிமொழி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக இதுவரை திமுக அதிகாரபூர்வமாக அந்த அனைத்து கட்சி கூட்டம் தொடர்பாக அறிவிக்கவில்லை. இப்போது அதிமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம், தேமுதிக ஆகியவை இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என அறிவித்துவிட்ட சூழ்நிலையில் திமுகவும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்காது என அறிவித்திருக்கிறது. அதிமுகவில் உள்ள எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க மாட்டார்கள் என அறிவித்த சூழ்நிலையில் இப்போது திமுகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மய்யமும் இந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாக முதலில் இன்று காலையிலேயே அறிவித்தது. அதற்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக தலைமையிலான அந்த கூட்டணியில் சதீஷ் அந்த கூட்டத்தில் பங்கேற்க மாட்டார், சுதீஷ் அந்த கூட்டத்தில் பங்கேற்க மாட்டார் என்று அறிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் இப்போது திமுக எம்பிக்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க மாட்டார்கள் என அறிவித்திருப்பதால் இப்போது முதலமைச்சர் விஜய் கூட்டக்கூடிய அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் பங்கேற்காது என அறிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த திமுக, அதிமுக, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, மக்கள் நீதி மய்யம் ஆகிய 5 கட்சிகள் இப்போது விஜய் தலைமையிலான அந்த தொகுதி மறுவரையறை மசோதா தொடர்பாக முடிவெடுக்கும் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என அறிவித்திருக்கிறார்கள். இதனால் தமிழகத்தில் அந்த கூட்டணி கட்சிகளின் காட்சிகளே இப்போது மாறி இருக்கின்றன. திமுக கூட்டணியில் இருந்து இப்போது தாவேகாக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய 4 கட்சிகள் மட்டுமே இந்த எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் தாவேகா கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் எம்பிக்கள் மட்டுமே, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 எம்பிக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என அறிவித்திருக்கிறார்கள். இதே போல இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலா 2 எம்பிக்கள், அவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை பொறுத்தவரை தேசிய அளவில் உள்ள அந்த கட்சியில் உள்ள எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் மொத்தம் 20 எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் தமிழக வெற்றிக் கழக கூட்டணி அரசில் அமைச்சரவையில் பங்கேற்றுள்ள அந்த கூட்டணி கட்சிகள் மதிமுக இந்த கூட்டணியில் பங்கேற்கும், இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கும் என்றும் அதற்கு சார்பாக துரை வைகோ பங்கேற்பார் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக அரசின் கூட்டணியில் கடைசியாக இணைந்த மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, IUML ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் மட்டுமே இந்த தொகுதி மறுவரையறை மசோதா தொடர்பான கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக தமிழகத்தின் பிரதான கட்சிகளாக விளங்கிய திமுக, அதிமுக இதை புறக்கணித்திருக்கிறது. திமுக கூட்டணியில் இப்போது கடைசியாக எஞ்சியுள்ள கூட்டணி கட்சிகளான மக்கள் நீதி மய்யம், தேமுதிக ஆகிய கட்சிகள் பங்கேற்காது என ஏற்கனவே அறிவித்துவிட்டன. இதே போல அதிமுக கூட்டணியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த கூட்டத்தில் பங்கேற்காது என அறிவித்திருக்கிறது. இதனால் திமுக, அதிமுக கூட்டணியில் உள்ள இப்போது முன்னாள் கூட்டணி, இந்நாள் கூட்டணி திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் பங்கேற்காது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவின் முன்னாள் கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சி, CPI, CPM, IUML ஆகிய கட்சிகளின் எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தமிழகத்தில் அரசியல் கூட்டணி இப்போது இந்த தொகுதி மறுவரையறை மசோதா மூலமாக ஒரு புதிய அரசியல் கூட்டணி இப்போது ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக தலைமையிலான கூட்டணி தனியாகவும், திமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கு இப்போது முழுமையாக அந்த கூட்டணியில் இணைந்து போராட்டங்கள், கூட்டங்களில் பங்கேற்பதற்கு மக்கள் நீதி மய்யம், தேமுதிக ஆகிய 2 கட்சிகளும் இப்போது உறுதியாக இந்த கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என அறிவித்து இருக்கின்றன. இதனால் தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு முழுமையாக இனி வரும் தேர்தல்கள் மற்றும் பல்வேறு கூட்டங்களிலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு முழுமையாக இணைந்து செயல்படக்கூடிய கட்சிகளாக மதிமுக, VCK, IUML மற்றும் CPI, CPM வெளியிலிருந்து ஆதரவு அளித்தாலும் இந்த கூட்டத்தில் பங்கேற்போம் என அறிவித்திருக்கிறார்கள். இதனால் இன்று மாலை 3 மணிக்கு முதலமைச்சர் விஜய் தலைமையில் கூட்டக்கூடிய இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் ஒரு புதிய கூட்டணி, நிறமாறும் கூட்டணியாக தமிழக அரசியலில் புதிய கூட்டணிகள் 3 அணிகளாக உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீபிகா.